வெல்கம் டு எம்கே சமையல். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ்ஷோட நேம் தக்காளி குழம்பு. தக்காளி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி பழம் 5 நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. துருவிய தேங்காய் 1 கப், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கடுகு பொரிப்பதற்கு எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுள்ள தக்காளி பழத்தை மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுள்ள தேங்காய், பொட்டுக்கடலை 2ஐயும் 1/2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் நறுக்கிய பச்சை மிளகாயை போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. நறுக்கிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. எடுத்து வைத்துள்ள சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு கலந்துக்குங்க. அரைச்சி எடுத்து வச்சுள்ள தக்காளி பழத்தை எடுத்து ஊற்றிக்குங்க. ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றிக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. சாம்பார் தூள் வாசனை போகும் வரை குழம்ப கொதிக்க விடுங்க. அரைச்சி எடுத்து வச்சுள்ள தேங்காயை ஊற்றிக்குங்க. நன்றாக கொதிக்க விடுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்குங்க. தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு சுவையான அருமையான குழம்பு. இந்த தக்காளி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.